குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் லெசன் வைஸ். இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதை படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின் தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்லேயும் சரி வரக்கூடிய தேர்வுகள்லேயும் பப்ளிக் எக்ஸாம்லேயும் அதிக மதிப்பெண்கள் பெறலாம். லெசன் 2 ஆப்டிக்ஸ். இதில் அந்த டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் கான்கேவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் நல்லா படிச்சிங்க. யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் கான்கேவ், ஏதாவது ஒரு சம்மு. இதில் ரீசனிங் கொஸ்டின்லேருந்து ஏதாவது வர வாய்ப்புகள் அதிகம், அதனால் நல்லா பார்த்துங்க. லெசன் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ். இந்த 5 கொஸ்டின்னு நல்லா பார்த்துங்க. அந்த லா, பாயில்ஸ் லா, அப்புறம் சார்லஸ் லா, அவகாட்ரோ லா, 3 லாவையும் நல்லா படிச்சிங்க. அடுத்து 4th லெசன் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுலேருந்தும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம்மு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து கெமிஸ்ட்ரி பகுதியில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் இந்த 10 கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிவ் தட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். ஒரு யூசஸ் ஆஃப் அவகாட்ரோ லா, ஏதாவது ஒரு சம்மு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மோல் சம்மையும் கண்டிப்பாக பார்த்துங்க. கால்குலேட் த மோல். அடுத்து 8th லெசன். 8th லெசன் வந்து புக் இன்சைட் கொஸ்டின் தான் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அந்த டேபிளர் காலம் இருக்கும் பாருங்கள், அப்ளிகேஷன், அதை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க. அடுத்து 9th லெசன் சொல்யூஷன். ரைட் நோட் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சொல்லிட்டு அந்த ஈரம் உறிஞ்சி கரவே இருக்கும். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதான் hygroscopic substance different from deliquescent substance கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லெசன் 12 வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஏதாவது கண்டிப்பாக ஒரு 4 மார்க்கோ இல்லை பிக் கொஸ்டினோ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன், ஏரோபிக் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அந்த கொஸ்டின்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 13 லெசனில் அடாப்டேஷன் ஆஃப் லீச், முயலின் பல்வாய்ப்பாடு லாஸ்ட் இயர் கேட்டாங்க, அதையும் நல்லா படிச்சிங்க. 14th லெசனில் எனுமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் ரொம்ப முக்கியம். பிக்சர் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், ஏன்னா ஏதாவது ஒரு பிக்சர். அடுத்து டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். 15th லெசனில் இந்த நியூரான் அல்லது மூளை, ரெண்டுத்தில் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 16th லெசனில் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் என்ன அது. அந்த கொஸ்டின் பார்த்துங்க. 17th லெசன் அடுத்து 17th லெசனில் இந்த கொஸ்டின்லாம் பாட்டுங்க. செகண்டரி ஆர்கன், பாலினேஷன், ரைட் த யூசர்ஸ். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் த எல்எஸ் ஆஃப் ஓவல். லாஸ்ட் இயரு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. அடுத்து 19th லெசன் வாட் ஆர் அலோசோம்ஸ். இந்த டிஎன்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் அல்லது அதனுடைய யூசஸ் நல்லா பார்த்துங்க. இது போன்ற அப்டேட் பார்க்கறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.